பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது, நம்ம கிட்ட நிலம்லாம் நிறைய இருக்குங்க. நிலம் நிறைய வச்சிருப்போம், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், நிலம் நிறைய வச்சிருப்போங்க. சில நேரத்துல நமக்கு குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும், குடும்ப கஷ்டங்கள் இருக்கும். நமக்கு ஏதாவது சில கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம், அடுத்தது சரி இந்த நிலத்தை வித்தாவது கொஞ்சம் கடன் அடைப்போம், இந்த அந்த பக்கத்துல இருக்கிற நிலத்தை வித்தாவது நம்ம இந்த கடன் அடைப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோமா, நினைக்கிறோமா மாட்டோமா? நினைக்கிறோம் இல்லையா? ஒரு நிலத்தை வித்தா நல்லது, இந்த நிலம் வித்து போனா நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ரைட்டு. ஆனா நம்மளுடைய நேரம் பாத்தீங்கன்னா அந்த நிலமே வித்து போகாது. ஒரு வருஷமெல்லாம் வச்சிருப்பாங்க, 2 வருஷம்லாம் வச்சிருப்பாங்க, 5 வருஷம்லாம் வச்சிருப்பாங்க. பார்த்துட்டு போறாங்க. என்ன பார்த்துட்டு போறாங்களே தவிர இந்த நிலம் நமக்கு முடிய மாட்டேங்குது. யாராவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே. எல்லாம் பார்த்துட்டு போவாங்களே தவிர முடியவே முடியாது. என்னடா இது நமக்கு சோதனை. அதுக்குன்னு கம்மியாகவும் கொடுக்க முடியாது, நமக்கு வர ரேட்டும் நமக்கு வர மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இருந்தா இதுக்கு நம்ம என்ன செய்யறது? இதுக்கு நம்ம என்ன செஞ்சா என்னுடைய நிலம் வித்து போய் அட்லீஸ்ட் எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் இதை வித்த ஒரு பாகம் வித்தாலாவது எனக்கு கொஞ்சம் கடன் அடையும் நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. சரிங்களா? சரி. அதாவது நான் யாரையும் எல்லாருக்கும் நிறைய சேரணும் தான் எல்லாருக்குமே ஆசை, யாருக்கும் விற்கணுங்கிற ஆசை கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு கட்டத்துல இருக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல, நிலத்தை விற்கணும், வித்தாதான் நமக்கு ஒரு சில விஷயங்களை அபரிவிதமா கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்கி, சரி இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20,000 கொண்டு வாங்க, 5 லட்சம் ரூபாய் கார் தரேன் அப்படிங்கிறான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறான், 20,000 அடுத்த மாசம் கட்டுற இஎம்ஐ எல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டான். இன்னைக்கு வர 20,000 போய் கொண்டு கையில கொடுத்து 5 லட்சம் ரூபாய் காரை வாங்கி வந்துடும். அடுத்த மாசம் 15,000 ரூபாய் கட்ட சொல்றா, 13 முதல் 2 மாசம் கட்டுவான், அடுத்த 3 மாசத்துக்கு அப்படியே கொண்டாடி இவங்க மூஞ்சி பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்றது? இவன் காரை தூக்கிட்டு போறதா இல்ல வேற ஏதாவது விற்கலாமா? வருதா இல்லையா? நீ உன்கிட்ட 15 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டு. நீ ஏன் 20 லட்சம் ரூபாய்க்கு போற, 25 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்க. அப்போ உனக்கு அந்த இடத்துல ஆசை அதிகமாயிடுது. நம்ம இப்படிதான் அப்படியே படோபகாரமா இருக்கணும்னு நீ நினைக்கிற. அதாவது உனக்கு ஆண்டவன் உனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்தா நீ அந்த மாதிரி இரு, வேண்டான்னு இல்ல. சில பேருக்கு அந்த அம்பானி எல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கடவுள் அனுகிரகம் இருந்தா இருக்கு. அதாவது நம்ம என்னதான் நல்லெண்ணெய் உடம்புல தடவி உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுமே தவிர எல்லாம் ஒட்டாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கடன் நான் எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நினைச்சுட்டு இருப்போம், நம்ம 2 வீலர் நல்லா தான் ஓடின்னு இருக்கோம், திடீர்னு இதை வச்சுட்டு இன்னொரு புது 2 வீலர் வாங்கினா என்னன்னு தோணும். ஏன் இருக்கிறது ஓட்டினா என்ன, அது என்ன ஏதாவது இதாயிடுமா? அதுக்கு மாசம் நீ பணம் கட்டுறதுக்கு இதுக்கு நீ இன்னொரு 2,000 ரூபாய் செலவு பண்ணி இன்னும் நல்லா திருப்தியா ஓட்டு, கடன் இல்லாம இரு. எதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த நிலம் விற்கிறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு. நான் இன்னமும் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு 85-90 இடம் வாங்கி போட்டவங்க இன்னைக்கு கோடீஸ்வரங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு கோடீஸ்வரங்க அவங்க தான். இன்னைக்கு ஒரு பெரியவர் இன்னைக்கு சொல்றாரு, அன்னைக்கு அவருக்கு 5 பிள்ளைங்க, அவருக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை வித்தாரு, 2.5 கோடி ரூபாய்க்கு வித்தாரு, எல்லாருக்கும் செட்டில் பண்ணாரு, ராஜ வாழ்க்கை வாழறாரு. அன்னைக்கு கஷ்டப்பட்டாரு, இன்னைக்கு வித்தாரு, இன்னைக்கு ராஜ வாழ்க்கை அவருக்கு. கஷ்டம் இல்லை, அவன் எல்லா பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு, சந்தோஷமா இருக்காரு. எப்படி? ஒரு நிலம் விற்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. ஒரு நிலம் விற்கிறது, ஒரு இடம் விற்கிறது எல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. அது விற்கணும்னாலும் சில பேருக்கு விற்க முடியாது. சரி, நிலம் விற்கிறது கூட இருக்கட்டுங்க, அந்த நிலத்துல வீடு கட்ட முடியுமா உங்களால? ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா எத்தனை பேருக்கு வீடு கட்டி பாதியில நின்று போயிருக்கு, நினைச்சு பாருங்க. எல்லாம் உண்டு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? அப்ப அந்த நிலம் விற்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குண்டான விஷயத்தை இப்ப நான் சொல்றேன், பண்ணுங்க. நான் சொல்ற விஷயத்த அப்படியே நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க, இல்லையா நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்து, சாமி சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த நான் செய்யறேன், செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க செய்யுங்க. நம்பிக்கை இல்லைன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்பினால்தான் வாழ்க்கை, நம்பலன்னு ஒண்ணுமே கிடையாது. இறைவன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க கோயிலுக்கு போனா இறைவன் தெய்வம்னு ஒண்ணு இருக்கு நம்பினாதான் அது இறைவன். நீ கல்லுன்னு நினைச்சா அது கல்லுதான், நீ இறைவன் நினைச்சா அது இறைவன் தான். நீ கல்லுன்னு நினைச்சு நீ போய் சாமி கும்பிட்டனா அது உனக்கு கல்லாதான் தெரியும். அதே நீ இறைவனா பாரு, உனக்கு அதோட பிம்பமே உனக்கு தனியா தெரியும், சுவாமியும் உனக்கு தனியா தெரியும். நீ கல்லா நினைக்கிறதும் இறைவனா நினைக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. அதனால இறைவன் அப்படிங்கிறது, அந்த தெய்வம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருந்துன்னு சொன்னா, அந்த நம்பக்கூடிய ஒரு விஷயம், நான் தெய்வ நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு, நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த நிலம் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு எப்படியாவது எனக்கு இது வித்து போகணும், எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறவங்களுக்கு இந்த பதிவை பார்த்து இதே மாதிரி நீங்க செய்யுங்க.
கண்டிப்பா உங்களுடைய நிலம் விற்று நீங்க உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நீங்க நன்னா இருப்பீங்க. நீங்க செய்ய வேண்டியது நிலம் விற்கிறதுக்கு உங்களுடைய நிலத்துக்கு போங்க. முதல்ல உங்க நிலத்துக்கு போங்க. வளர்பிறையில போங்க. தேய்பிறையில போகாதீங்க. வளர்பிறையில போங்க. அதற்கான பரிகாரம் இது. வளர்பிறையில போங்க. வளர்பிறையில போய் ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சனி மூலைன்னு சொல்லுவாங்க. ஈசான்ய மூலைன்னு இது என்ன, இது புதுசா ஏதோ ஒரு வார்த்தையா இருக்குன்னு நினைக்காதீங்க. சனி மூலைன்னு சொல்றேன் உங்களுக்காக. ஏன்னா சில பேருக்கு பிரதமன்னு சொன்னா புரியாது, பாட்டிமன்னு சொன்னா புரியும். ஏன்னா அது அப்படிதான். அதனால நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. அதனால சனி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போங்க. ஒரு அடிக்கு பள்ளம் எடுங்க. ஈசான்ய மூலையில ஒரு அடிக்கு பள்ளம் எடுங்க. அந்த ஒரு அடிக்கு பள்ளம் எடுக்கும்போது அடியில நீங்க எடுக்கும்போது அந்த எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கல் இல்லாம வெறும் மண்ணா எடுத்துக்கோங்க. களிமண்ணோ மண்ணா எடுத்துக்கோங்க. மண்ணா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வளர்பிறையில நான் சொல்றது, வளர்பிறையில ஒரு ஸ்திர வரமா இருக்கட்டும், இல்ல ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், ஒரு நல்ல நாள்ல அந்த மண்ணை நன்னா பிசைஞ்சுக்கோங்க. நன்னா ஒரு இது மாதிரி பிள்ளையார் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி அதை நன்னா பிடிச்சிக்கோங்க. பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி ஒரு தட்டில் வச்சு பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி அந்த மண்ணை வச்சு பிடிச்சி அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அருகம்புல் வச்சு, அருகம்புல் வைங்க. அருகம்புல் வைத்து அந்த வெள்ளருக்கு பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளருக்கு பூ சுவாமி அதாவது வெள்ளை இருக்குங்கிறது வேற, வெள்ளை இருக்குங்கிறது வேற. நீங்க இது அதுவும் போட்டு குழப்பிக்க கூடாது. நல்ல வெள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அதை பறிச்சு அங்க சுவாமி கிட்ட வச்சு, அது அந்த இடம் யாரு பேர்ல இருக்கோ அவங்க மனசுல அவங்க பிரார்த்தனை பண்ண சொல்லி, இந்த இடம் எனக்கு சீக்கிரமா இது முடியணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் அது நம்ம வீட்டுல இருக்கணும். வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி திரும்ப அதே இடத்துல அதை கொண்டு அங்க வச்சிருங்க. வச்சிங்கன்னு சொன்னா 45 நாள்ல, அதிகபட்சம் 60 நாள்ல உங்களுக்கு அந்த லேண்ட் வித்து போகும். நீங்க கொண்டு வச்சுட்டு நீங்க எந்த விதமான முயற்சியும் பண்ணாம எனக்கு வித்து போகலாம் கேட்டா வித்து போகாது. முயற்சி நீங்க பண்ணணும். நீங்க பண்ணிட்டு சாமி சொல்லிட்டாரு இங்க பண்ணிட்டு அங்க கொண்டு வச்சுட்டு 60 நாள் கழிச்சு நீங்க தூங்கி எழுந்து எந்த விதமான முயற்சியும் பண்ணாம எனக்கு அந்த லேண்ட் வித்து போனா அது வித்து போகாது. முயற்சியும் பண்ணணும், தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்க நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் சாமி பார்த்து பாரு நான் தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கா? நல்லா படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுறவனே 640 மார்க் 630 மார்க் எடுக்கிறான். நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க முயற்சியும் இருக்கணும். முயற்சி இல்லாம எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் சில விஷயங்கள் என்னோட முயற்சியை நான் பண்ணேன். என்னுடைய முயற்சி பண்ணாமே எனக்கு எல்லாமே, நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல எனக்கு எல்லாமே வரணும்னா வருமா? வராது. ஒரு வீட்டுல ஒரு காஃபி போடுறதா இருந்தா கூட அதுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுல வாங்கி கொடுத்தா தானுங்க காஃபி போட்டு கொடுப்பாங்க. காஃபி வாவான்னா என்ன அது கால் முளைச்சு வந்துருமா? அது வராது. அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விஷயத்திலும் முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். சுபம்.